வாசுதேவனாக சரத்குமார் குடும்ப பாரத்தை தாங்கி நிற்கும் குடும்பஸ்தன் கேரக்டரில் அப்படியே பொருந்தியிருக்கிறார். சரத்குமார் மீண்டும் இந்த படத்தின் மூலம் மிடில் கிளாஸ் மக்களை கவர்ந்திருக்கிறார். இந்த படத்திலும் அவருடைய நடிப்பு பலருடைய பாராட்டுகளை பெறும் வகையில் இருக்கிறது. சரத்குமார் உடைய மனைவியாக தேவயானி படத்திற்கு என்ன தேவையோ அதை கொடுத்து இருக்கிறார். நடுத்தர வர்க்கத்து அம்மாவாகவே இந்த படத்தில் தேவயானி வாழ்ந்து இருக்கிறார். அதுபோல படிப்பு வராத கடைசி பெஞ்சு மாணவனாக என் பாயிலுக்கிலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு அப்பாவின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற கனவோடும் உழைக்கும் பிரபுவாக சித்தார்த் கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார். சித்தா படத்தில் சித்தார்த்தின் நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டு வரும் நிலையில் அதைத் தொடர்ந்து 3 PK படமும் சித்தார்த்துக்கு இன்னொரு மணிமகுடமாக இருக்கும். சொந்த வீடு வாங்க வேண்டுமென்று பல வருடங்களாக சரத்குமார் கஷ்டப்படுகிறார். பிறகு அவரைத் தொடர்ந்து அவருடைய மகனும் கஷ்டப்படுகிறார். கடைசியில் ஒரு வழியாக வீடு வாங்கலாம் என்று இருக்கும் நிலையத்தில் அப்பா சரத்குமாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதனால் காசெல்லாம் செலவாகும் இடத்தில் படத்தை பார்க்கும் அனைவரையுமே கண்கலங்க வைத்து விடுகிறது. கடைசியாக குடும்பத்தினர் ஆசைப்பட்ட மாதிரி வீடு வாங்கினார்களா இல்லையா என்பதுதான் கிளைமாக்ஸ். பாசிட்டிவான கதையோடு இந்த திரைப்படம் பலருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. சொந்த வீடு சொர்க்கம் என்று இந்த படம் அனைவரையும் ஃபீல் பண்ண வைத்திருக்கிறது.